श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताहर्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய சுபாஷித நிவியில இப்ப அன்னிபூர்ண பத்ததியில 9வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்தினுடைய சாமான்யமான அர்த்தம் பகுவிதத் உபகாரான் குப்தியா துரிதம் பிரகாசிய பிதததி ச சுஹ்ருதி விஹித அஹிதமதிஹி என்ன பிரத்யபகரோதி நதது என்பதாக சொல்லி சொன்னார். மொத்தம் நமக்கு நிறைய உபகாரம் பண்றான். அப்படி உபகாரம் பண்ணச்சே கூட ஏதோ ஒரு சில சமயங்கள், அதாவது நாம தப்பு பண்ணச்சே அதை நமக்கு சுட்டி காண்பிச்சு அது மூலமான ஒரு உபகாரமும் பண்றான். அந்த தப்பை சுட்டி காண்பிச்சோம்னாக்க அவள்கிட்ட கோச்சிக்கிறது, அவளை விரோதமாக நினைக்கிறது, இது சில பேருடைய இது அன்னிப்பனுடைய செயல். நல்லவாளா இருந்தாள்னாக்க நாம ஒரு தவறுகள் செய்யச்சு அந்த தவறை நாம சுட்டி காட்டி அதுக்கு நாம் காட்டினதுக்கு அவள்கிட்ட ஒரு நன்றியோட நாம இருக்கணும். அந்த நன்றி இல்லாத போயிடுறதுதான் அதுக்கு இல்லாத அது விரோதம் வேற பண்ணான்னாக்கா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையோ. அதை தான் இந்த இடத்துல சொல்ற இக விததத்யுபகாரான் குப்தியா துரிதம் பிரகாசிய பிதததி ச. அவ பண்ற உபகாரம் எப்படிப்பட்ட உபகாரம், எத்தனையோ நாள் எவ்வளவு உபகாரம் பண்ணிருக்கா. நம்மள சமுதாயத்துல கூட்டு நீ பண்றது தப்புன்னு சொல்லல, ஏகாந்தத்துல தனிமையில கூட்டு அப்பா இந்த காரியம் இப்படி பண்ணாத இருந்தா நல்லா இருந்திருக்கும், நீ கொஞ்சம் வேற மாதிரி மாத்திக்கோப்பா என்று அந்த ஏகாந்தத்துல சொல்ற. அப்படி இருக்கிறவாள் இடத்துல கூட சுகிருதி விஹித அஹிதமதிஹி, அவனிடத்துல ஒரு தனக்கு அஹிதத்தை சொல்றான்ற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்க, அது பிரத்யபகரோதி நதத்து, அதை பிரத்யுபகாரமாக ஆகாதுன்னு சொன்னார். இதுல பல திருஷ்டாந்தங்கள் எல்லாம் வரிசையா சொல்லி ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு பண்றது, சிஷ்யன் விஷயத்துல ஆகையால இப்போ ஒரு பிரம்ம வித்யா பிரதானசிய தேவைரப்பி நசக்கியத்தைன்னு நத பிரதிபாதனம். அதாவது ஒருத்த பிரம்ம வித்தியை நமக்கு உபதேசம் பண்ணிருனாக்க அந்த உபதேசம் பண்ணின அவளுக்கு நம்ம பிரத்யுபகாரம் தேவதைகளால கூட திருப்பி பண்ண முடியாதுன்னு எல்லாம் சொல்லிருக்கு. அப்படி இருந்துட்டு இருக்கிற ஒரு ஆச்சாரியால் சில சமயத்துல காலித்தே சாசித்தாரம்னு நாம தவறு பண்ணச்சே அந்த தவறை சுட்டி காமிச்சாக்கா அவள்கிட்ட நாம தோஷமாக நம்ம நினைக்க கூடாது என்பது ஒரு விஷயம். அதே மாதிரி சிஷ்யபரமான ஒரு அர்த்தத்தையும் சொன்னோம். நம்ம ஏற்கனவே சிஷ்யாளாக இருந்துட்டு இருக்கிறவன் ஒரு சில சமயங்கள்ல ஆச்சாரியாளுக்கு தேவதாந்திர சம்பந்தமோ இல்ல வேற எதனா அவா திருஷ்டியில இந்த மாதிரி வாண்டான்ற ஒரு எண்ணமோ பண்ணுவானான்றது இருந்தா கூட அதை ஏகாந்தமா சொன்னாள்னா கூட அவளுக்கு அந்த ஏகாந்தமா சொல்றவாள் விஷயத்துல அவள்கிட்டையும் தப்பா நினைச்சுக்கிறதுன்றது சில பேருடைய ஒரு அந்த சொல்ல. அப்போ ஆச்சாரியாளுக்கு எப்படி சொல்றது அது? அப்ப ஏகாந்தமா சொல்லி அப்படியும் அவ கேட்காது போயிட்டான்னா அதுக்கோசரம் பெருமாள்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணணும், இப்படிதான் பண்ணணும்ன்றதெல்லாம் சொல்ற பகு உபகரோத்தின்னு சொன்னார். இது ரெண்டெல்லாம் ஒரு பிரகாரம் போயிட்டு இப்போ ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா நம்ம மனசு, அந்த மனசாட்சின்றது இருந்துட்டு இருக்க அது சொல்லும் ததாம்ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தఃகரண பிரவருத்தையான்னு காளிதாசன் சொல்றான். சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தःகரண பிரவருத்தையா. அந்த அந்தःகரணன்றது இந்த மனசு இருக்க, மனசனுடைய செயல்பாடுதான் பிரமாணமாக இருந்துட்டு இருக்கு. சந்தேக பதேஷு வஸ்துஷுன்னு சொல்ற இது நாம பண்றது சரியா தப்பா அப்படின்னு சொல்லச்சு அந்த மனசாட்சி தான் பேசுமா.
அந்த மனசாட்சியே சில சமயத்துல என்ன பண்றது, நாம பண்றது தப்புதான்னு மனசாட்சி தெரிவிக்கிறது. அந்த மனசாட்சி தெரிவிக்கச்சே அதையே நாம விபரீதமானது. அகிலம் விதுஷா மனாவிலம் சுஹൃദാச்ச பஸ்யதாம். அகிலம் விதுஷா மனாவிலம் சுஹൃദാச்ச ஸ்வஹൃദാச்ச பஸ்யதாம்னு சொல்ற. ஸ்வஹൃதம், ஹிருதம்னு தன்னுடைய மனசு, தன்னுடைய மனசுனா கொண்டு எல்லாவற்றையும் பார்க்கிறவளாக இருந்துருக்கிறவா, சுகிருத்துக்கள் காண்பிக்கிறவா நாம பண்றது சரி சரியில்லை அப்படின்றது அந்த மனசாட்சியே நமக்கு உறுத்தும். அப்படியே நாம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு. காசியில மணிகர்ணிகா காட்டுன்னு ஒரு காட்டு இருக்கு. இது அந்த இடத்துல போய் சொல்லிக்கிறது. அதாவது நம்ம எத்தனையோ தப்பெல்லாம் பண்றோம். அந்த தப்பு பண்ணினதுக்கு பிராயஷ்சித்தம் என்னன்னு கேட்டோம்னாக்க, யாரிடத்துல அபச்சாரப்பட்டமோ அவளிடத்திலேயே போய் நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், நீர் க்ஷமிச்சுக்கணும்னு சொல்றது. ஆனா எத்தனையோ சன்னிவேசங்கள்ல நம்மளால இந்த ரகசியமா இருக்கும் அந்த தப்ப வெளியில சொல்றதுக்கு ஆயுசு முழுக்க வெளியில சொல்லவே முடியாது. அந்த ஆயுசு முழுக்க வெளியே சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி வரைச்சே நமக்கு மனசும் உறுத்தின்னு இருக்கும். இப்ப நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அம்மாவிட்ட போய் சொன்னோம்னாக்கா அந்த கஷ்டம் எல்லாம் அப்படியே அம்மாவுக்கு சொன்னோமா அந்த கஷ்டம் எல்லாம் போயிடும்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் கங்காதேவி நமக்கு மாதாவா இருந்துருக்கா. மாதாவா இருந்துருக்கிறதுனால மாதாவுண்ட சொன்னோம்னாக்கா அந்த கஷ்டம் எல்லாம் போயிடும்ன்றது அந்த மணிகர்ணிகா காட்டுல போய் அந்த ரகசியத்துல பண்ண தப்பெல்லாம் நம்ம சொல்லிட்டு நம்ம இது பண்ணிட்டோம்னா ஒரு நிம்மதின்னு சொல்றது. அது ஒரு மனசாட்சிக்காக சொல்ற ஒரு விஷயம் அது. அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம மனசாட்சியை என்ன பண்றது அப்படின்னா, சுஹൃதி சாஸ்திர சிரவணாதி சம்ஸ்கிருதே சாதுஹிருதயே கீதிசி உபகாரான் பகுவிததாதி. இப்படி உபகாரான் பகுவிததாதி, பல உபகாரங்களை பண்றான். மனஏவ மனுஷியானாம் காரணம் பந்தமோட்சயோகோ, இந்த சம்சாரத்துல இருப்பதற்கோ சம்சாரத்திலேருந்து விடுபட்டு போவதற்கோ எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது மனசுதான் என்று சொல்லியிருக்கப்படினால குப்தியா துரிதம் பிரகாஷ்ய. இப்போ அந்த மனசாட்சி நமக்கு தெரியப்படுத்தச்சே, அதுக்காக இப்ப யாருக்கான தெரியுமானா நம்ம மனசாட்சி தான் நமக்கு தெரியப்படுத்துறது. ஆகையால குப்தியா துரிதம் பிரகாஷ ஸ்வதஸ்ததாம் ஹிஹி பரதோபி குருவின்னு சொல்லியிருக்க. ஒரு பிறர் நமக்கு நாம பண்ற தப்ப சுட்டி காண்பிக்கச்சே நம்ம மனசுக்கு வரக்கூடிய ஒரு கஷ்டம் இருந்துருக்க, அந்த கஷ்டத்தை காட்டிலும் நம்ம மனசாட்சியே நமக்கு தெரியப்படுத்துறது பாருங்க. அந்த கஷ்டத்தை தெரியப்படுத்துறது இருக்க, அது இன்னும் ரொம்ப வேதனை அளிக்கக்கூடியதுன்னு சொல்லிருக்கு. இப்ப அந்த மனசையே நாம நொந்துக்கிறோம். மனசாட்சியே இப்படி எல்லாம் மனசு பேசுறதுன்னு நாம நினைச்சுக்கலாமா? இதுல ஆழ்வார் கூட உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநிலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழன் மனனேன்னு சொல்லி இந்த மனச பிரார்த்தனை பண்றார். தொழுது எழு என் மனனேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார். இது மனசு வேற எங்கெங்கயோ புத்தி போறது. இது ரொம்ப சஞ்சலமான ஒரு இதுவா இருக்கு. இப்போ இந்த மனசுதான் மனுஷாளுடைய பந்த மோட்சத்துக்கெல்லாம் காரணமாக இருந்துட்டு இருக்கச்சு. இது ஆனா அந்த மனசாட்சி சொல்றதையும் நாம எத்தனையோ விஷயத்துல நம்புறதில்லை. அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம். அது ஏன்னா ஒத்துண்டு நம்ம மனசே தப்புன்னு சொல்றத நாம திருந்திப்போன்னு எப்ப ஏன்னா திருந்திக்கிறோமா? திருந்திக்கல. அத்தையும் உதாசீனம் பண்ணி இப்படி எல்லாம் நமக்கு தோன்றது பாருன்னு சொல்றது. அப்படி ஒருத்தன் நடந்துட்டான்னாக்கா அவன் மனசாட்சியே இல்லாதவன்னு சொல்லணும். எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியல. அது அதே மாதிரி சாஸ்திர விஷயத்திலையும் சாஸ்திரம் நமக்கு மாதா பித்ரு சஹசிரேபியா வத்சலதரம் சாஸ்திரம்னு சொல்றது. இந்த சாஸ்திரம்ன்றது அம்மா அப்பா மாதிரி 1000 மடங்கு நம்மளிடத்துல பரிவு உடையதாக இருக்கு சாஸ்திரம். இப்ப இந்த சாஸ்திரத்துல சொல்லிருக்குன்னாக்கா அது ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். சத்தியம் வதா தர்மம் சொல்ற, பொய் பேசக்கூடாது,
நான்றதம்பதத்தின் பொய் பேசாத எப்படி இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சில பேர் நினைக்கிறாள். சாஸ்திரத்தை லட்சியம் பண்ணாத போயின்னு இருக்காள. அவா விஷயத்திலையும் இந்த அனுப்புணாளாக இருந்துட்டு இருக்கவா சாஸ்திரம் எத்தையோ சொல்லின்னு இருக்குன்னு சொல்லி அத்த லட்சியம் பண்ணாதையோ இல்ல சாஸ்திரத்தை விரோதிக்கிறதோ எப்படி பண்றா. அது நமக்கு ஹிதத்தையே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி சொன்னார். அடுத்த விஷயம் விபீஷணன் விஷயமாக இந்த அர்த்தத்தை சொல்லி சொல்றது. பகுவித தத்யுபகாரானே குப்த்யா துரிதம் பிரகாஷ்ய பிதததி சுஹ்ருதி விஹிதா ஹிதமதி என்ன பிரத்யுபகரோதி சுஹ்ருத் ஹிதன்ன கிருண்ணந்தி சுஹ்ருத்பிரீரிதம்னு சொல்லி ராவணனை பத்தி சொல்ற. ராவணனுக்கு புத்தி கெட்டு போச்சு. அந்த புத்தி கெட்டு போன சமயத்துல ஹிதன் நகிருண்ணந்தி யாரனா ஒருத்தர் நல்லது சொன்னா கூட அதை ஏத்துக்கிறதே கிடையாதான். இது தானே சொல்லியிருக்கான். ஏன்னா பகுவிதத்து இந்த லங்கையினுடைய உஜ்ஜீவனத்துக்காக லங்கா அநியாயமா, ஏன்னா லங்கா மொத்தம் பாழாயிட போறது, ராட்சத வம்சமே போயிடும். ராமனுடைய பராக்கிரமத்தெல்லாம் நன்னா தெரிஞ்சுண்டு அவர் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல வரைச்சு அந்த லங்கைக்கு உஜ்ஜீவனம் ஏற்படணும்னு அதுக்காக தான் விபீஷணன் சொல்றேன். ஆனா இதம் புரஸ்யாஸ்ய சராட்சசஸ்ய ராஜ்யஸ்ய பத்யம் சசுஹ்ருஜனஸ்ய சம்யக்தி வாக்கியம் சமதம் பிரவீமி நரேந்திர புத்திராய ததாம பத்னியும் விபீஷணன் சொல்ற. நான் எனக்காக நான் எதுவும் சொல்ல. புரஸ்யாஸ்ய சராட்சசஸ்ய ராட்சசர்களோடு கூடி இருந்துருக்கிற இந்த பட்டணத்துக்கும் இந்த பட்டணத்துக்கு ராஜாவாக இருந்துருக்கிற உனக்கும் பத்தியம், அதாவது எல்லா சுஹ்ருஜனங்களோடு இருந்துருக்கிற உனக்கும் நான் பத்தியத்தை தான் சொல்றேன், நான் நல்லத்தை தான் நான் சொல்றேன். சம்யக்தி வாக்கியம் சமதம் பிரமீமி நரேந்திர புத்திராய ததாம பத்னி. உனக்கு ஒரு தயவு செஞ்சு ஒன்னு சொல்றேன். நானு நரேந்திர புத்திராய, இந்த நரேந்திர புத்திரன்றவர் வச்சு சக்கரவர்த்தி திருமகன் தான் பேரு. ஏன்னா ராமர் இன்னும் சக்கரவர்த்தியாக ஆகல. ஆகையால அங்க காட்டுல இருந்த அந்த 14 வருஷமும் சக்கரவர்த்தி திருமகன் தான் சொல்றேன். ராமரே சொல்றேன். பரதனுடைய ராஜ்யம் நடைபெறுகிறதுன்னு தான் சொல்றேன். தவிர ராமருக்கு தெரியாது பாதுகா தேவியினுடைய ராஜ்யம் நடைபெறுகிறதுன்றது ராமருக்கு தெரியாது. ஆகையால இங்க சொல்லச்சே சராவணம் மகாத்மானம் விஜனே மந்திரி சந்நிதௌ உவாச்ச ஹிதமத்யர்த்தம் வச்சனம் ஹேது நிச்சிதம் குப்தியா துரிதம் பிரகாஷ்ய. இப்ப நீ பண்ற தவிர ஏகாந்தத்துல பிரகாசனம் பண்ற. குப்தியா துரிதம் பிரகாசன்னு சொல்லி சொன்ன. எப்படி அதனால் சராவணம் மகாத்மானம் விஜனே மந்திரி சந்நிதோ, இந்த ஜனங்கள்லாம் யாரும் இல்லை, வெறும் மந்திரிமார்கள் தான் இருக்கா. இவனுடைய நன்மையையே எதிர்நோக்குகின்ற மந்திரிமார்கள் இருக்கிற சமயத்துல விஜனே மந்திரி சந்நிதோ அந்த இடத்துல வரைச்சே ஊவாச்ச ஹிதம் அத்தியர்த்தம் வச்சனம் ஹேது நிச்சிதம், அந்த ரொம்ப அத்தியர்த்தம் ஹிதமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை அவன் சொன்னான்னு சொல்றார். அது கூட அங்க சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, யதா பிரபுதி வைதேகி சம்பிராப்தே மாம் புரியந்தவா ததா பிரபுதி திஷ்யந்தே நிமித்தான் யசுபானினஹா. என்னையிலேருந்து அந்த வைதேகி சீதா பிராட்டி இங்க வந்தாலோ அன்னிலேருந்து இந்த லோகத்துல அசுபமான ஒரு நிமித்தங்கள் தான் தெரியுறதே தவிர நல்லதே ஒண்ணு கூட நடக்கல. அப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல போய் நாம என்னத்துக்கு இவளை வச்சுட்டு இருக்கணும், இவளை கொடுத்துருவோம், இவளை தெரிச்சிருவோம் என்று விபீஷணர் சொல்ற. ஆகையால அது ஏகாந்தத்துல சொல்லச்சே உபதிஷ்ய குப்தியா துரிதம் பிரகாஷ பிதததிச்ச. அதே விபீஷணரே என்ன பண்றார் என்ன கேட்டான், ததேவம் பிரஸ்துதே காரியே பிராயஷ்சித்தம் இதம் க்ஷமம் ரோச்சதே எதி வைதேகி ராகவாய பிரதீயதாம். இப்ப இந்த அசுபமான ஒரு நிமித்தங்கள்லாம் தோன்றதோ இல்லையோ, இந்த அசுப நிமித்தங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். உனக்கு கணக்கு திருப்தியாப்பட்டதுன்னாக்கா ரோச்சதே எதி, நான் ஏகாந்தத்துல தான் சொல்றேன் நானு, நீ இதுக்கு சீதா பிராட்டி திருப்பி கொடுத்துரு என்று சொல்றார். இப்படி சொல்லச்சு இதுவரைக்கும் ராவணன் இடத்துல இருக்கிற தோஷத்தை பத்தி எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை விபீஷணர். நீ தப்பு பண்ணிட்டேன்னு எதுவுமே சொல்லல.
ஆனா ராவணன் இடத்துல வரைச்சு அவனிடத்துல ஒரு ஒரு தமையன்ற அண்ணா என்கிற முறையில ராவணன் இடத்துல ஒரு கௌரவம். சரி, நாம சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. அப்படி ஹிதம் மகார்த்தம் மிருது ஹேது சம்ஹிதம் சுகிருதி, இப்படி விபீஷணன் சுகிருத்தாக இருந்துட்டு மகார்த்தம் ஹிதம், ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹிதத்தை சுகிருத் சந்நிதியில ஹேது சம்ஹிதம், ஹேத்துக்களோட இதுக்கு உண்டான ஒரு பல காரணங்களோட சொல்லச்சே அவனிடத்துல விஹிதா அஹிதமதிஹி ஏன சகலா, விஹிதாஹிதமதிஹி என்று சொல்றது அஹித புத்திகாரி. இவன் அந்த விபீஷணன் நமக்கு நல்லதுதான் சொல்றான்ற ஒரு புத்தி இல்லாமல் தனக்கு விபரீதத்தை சொல்றான்ற ஒரு எண்ணம் நினைக்கிறது இருக்க, அதுதான் அவன் அவன் அனுப்புனன். அவன் அசிடா இருக்கிறதுனால அவனால தெரிஞ்சுக்க முடியாத இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு. சஹா ந பிரத்யுபகரோதி, அவனுக்கு பிரத்யுபகாரம் பண்ணல அப்படின்னா. இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல 2 நெகட்டிவ் இருந்துட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா, சுஹ்ருதி விஹிதாஹித மதிஹி என்ன பிரத்யுபகரோதி ந தத்து அப்படின்னு 2 இருந்துட்டு இருக்கு. தத்து ந பிரத்யுபகரோதி என்ன பிரத்யுபகரோத்தின்னு 2 சொல்றது இருக்க. தஸ்மா சஹா ந பிரத்யுபகரோதி இது ந, பிரத்யுபகாரம் பண்ணுகிறான் பண்ணவில்லை என்பது இல்லைன்னாக்க அப்போ பிரத்யுபகாரமே பண்றவனாக ஆயிடுறது. இப்ப இந்த விபீஷணன் விஷயத்துல ராவணன் பண்ணது ஒரு பிரத்யுபகாரமா ஆயிடுறதும். எப்படிப்பட்ட பிரத்யுபகாரம்னாக்க, இப்ப ராவணனுக்கு நல்லது சொன்ன, இதுதான் ஹிதம், சீதை வந்த நாள்ல இருந்து எத்தனையோ அனர்த்தங்கள் இங்க வந்திருக்கு, ஆகையால இத நீ அவசியம் நீ தவிர்க்கணும்னு சொல்ற. சீதா பிராட்டியை கொண்டு கொடுத்துருன்னு எல்லாம் சொல்ற. அது மொத்தத்தையும் கேட்டுட்டு அவன் ஒன்னும் விபரீதமா நடந்துட்டான். இப்படி விபரீதமா நடந்துட்டதுனால பிரத்யுபகாரோதி, அதாவது விபீஷணனுக்கு ஒரு பிரத்யுபகாரம் பண்ணிட்டான். அவன் ராவணன் ஒரு பிரத்யுபகாரம் பண்ணிட்டான் அப்படின்னா கூட விபீஷணனுக்கு ஒரு பிரத்யுபகாரம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, விபீஷணனை பொறுத்த வரைக்கும் ராவணனை விட்டுட்டு வந்துட்டானோ இல்லையோ, அதுவே பெரிய உபகாரம். ஒரு கால் ராமர் இதுல பெரிய விசாரம்லாம் உண்டு. இப்போ விபீஷணன் சொல்ற வார்த்தையை கேட்டு ஹனுமாரே லங்கையெல்லாம் தகனம் பண்ணினது இதெல்லாம் பார்த்துட்டு அது ராவணனுக்கு ஒரு கால் சரி போனா போயிட்டு போட்டோம்னு சொல்லி சீதா பிராட்டிய பிரத்யர்ப்பணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோமே, அப்ப என்ன ஆகும்? அப்ப லங்கையில தான் லங்கா ராஜ்யம் இருக்கும். விபீஷணரும் ராவணனோடையதான் இருக்க வேண்டி இருக்கும். அப்ப விபீஷணர் ராவணனோட இருந்தாருன்னா அசத்சகவாசமா தான் இருக்குமே தவிர சத்சகவாசம்ன்றது இருக்காது. இப்போ ராவணன் கேட்காத போனதே விபீஷணனுக்கு பிரத்யுபகாரமாக ஆயிட்டோம். அவருக்கு சத்சகவாசம் வந்துடுத்து, ராமரோட சேரும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சது, லங்கைஸ்வரியம் கிடைச்சது, எல்லாம் இருக்கு. ஆகையால இதுல என்ன இருக்குன்னு இப்ப இது ந பிரத்யுபகரோதி இது ந அப்படின்னா 2 எதிர்மறை சொல்றதுனால பிரத்யுபகரோத்தின்னு அர்த்தம்னு சொல்லி வியாக்கியானம் பண்ணிருக்கார் பட்டவா சுவாமி. அதுல வரைச்சு சர்ப்பாதிபத்து அபராதிட்டு தூரயாத்தாக. இப்ப இந்த பாம்பெல்லாம் மாதிரி ஒன்னிடத்துல அபராதம் பண்ணினவாள் இடத்துல இருந்து, அதாவது எபெருமான் இடத்துல அபராதம் பண்ணிடுவாள் இடத்துல இருந்து தூர போயிட்டான். இது பாம்பு பார்த்தோம்னா நம்ம தூரம் போயிடுறோமோ இல்லையோ, அந்த மாதிரி இவாளும் தூரம் போயிட்டான், விபீஷணனும் போயிட்டான். இந்த ரீதியில இது ஒரு பிரத்யுபகாரமாக ஆயிடுத்து என்று சொல்ற. இந்த பிரத்யுபகாரத்தை இந்த ரீதியிலையும் ஒரு பிரகிருத்தமர்த்தம் இப்ப சொல்ல வேண்டிய விஷயத்தை திருடீகரணம் பண்ணிட்டதாக ஆயிடுத்து. இப்போ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், இந்த ஸ்லோகத்தினுடைய விசேஷத்தை மாத்திரம் நாம முதல்ல பார்த்துட்டு அப்புறமா அடுத்த விசேஷத்தை பார்க்கணும். யாரானா நமக்கு ஹிதத்தையே நினைக்கிறவாளாக இருந்து எப்பயான ஒரு சமயத்துல நாம பண்ணக்கூடிய ஒரு தப்ப சுட்டி காமிச்சு, அதுலயும் ஏகாந்தத்துல தனிமையில சுட்டி காண்பிச்சு இப்படி நமக்கு ஒரு உபகாரம் பண்ணான்னா அதை அவள்கிட்ட நாம கோச்சிக்க கூடாது.
அவ நமக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா. இது அது எடுத்துக்கோ, அது இது. ஆகையால அவளிடத்துல பிரதிபகாரம் பண்ணக்கூடாது, அதாவது அவளிடத்துல நாம கோச்சு கூடாதுன்றது முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, அவளிடத்துல உபகார புத்தியோட நாம இருக்கணும்னு சொல்றோம். ரகசிய திரைசாரத்துல சுனிஷ்டாபிஜானாதிகாரம்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த சுனிஷ்டாபிஜானாதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, சொன்னிஷ்ட சப்தத்தினால சொல்லச்சு என்ன சொல்றேன்னா, நமக்கு இருக்கிற தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் இவைகள்ல இருக்கக்கூடிய நிஷ்டையை பத்தி சொல்றார். நமக்கு எவ்வளவு நிஷ்டை இருக்கு என்பதை பத்தி சொல்றார். அந்த தத்துவஹித புருஷார்த்தங்கள்ல வரைச்சு யாரானா நம்மளை பார்த்து நீ அயோக்கியன், நீ நல்லவன் இல்ல நீ இந்த விஷயத்துல கெட்டு தப்பு காரியம் பண்ணிட்ட என்று நம்மளை யாரானா வெசான்னாக்கா, அவன் நமக்கு நாம பண்ணின தப்ப சுட்டி காண்பிச்சதுனால அவன் விஷயத்துல நாம கிருத்தஜதையோடு இருக்கணும். ஏன்னா நம்ம பண்ணின தப்பு காரியம் தான், அந்த தப்பு காரியத்தை அவன் சுட்டி காண்பிச்சிருக்கான். ஆகையெல்லாம் அவன் விஷயத்துல நம்ம கிருத்தஜதையோட இருக்கணும். அப்படி இருக்கிறதுன்ற, அதாவது யாரானா நம்மளை பார்த்து கரப்பன், குள்ள இப்படி எதனா ஒரு வார்த்தையால சொன்னான்னாக்கா, அந்த கரப்பன், குள்ள அப்படின்றதெல்லாம் நம்மள்ட வரப்போறது இல்லை. அதெல்லாம் சரீரத்துல தான் இருக்கே தவிர ஆத்மால இல்லை. ஆத்மா ஞானஸ்வரூபமா தான் இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இந்த கருப்பா இருக்கிறதோ, குள்ளனா இருக்கிறதோ, முடவனா இருக்கிறதோ எதுவுமே ஆத்மால இல்லை, சரீரத்துல தான் இருக்கு. சரீரத்துல இருக்கிற தோஷம்லாம் ஆத்மாவுக்கு வரப்போறது இல்லை. ஆகையெல்லாம் ஆத்மாவை வெய்யலன்னு நம்ம நினைச்சுட்டு வாய்மண்டு விட்டு போயிடலாம். அதுக்கப்புறமும் நம்மளை பார்த்து ஆத்மாவில இருக்கக்கூடிய சில தோஷங்கள் நீ பண்ணல, சரி பண்ணல அப்படின்னு சொன்னான்னாக்க, அந்த தோஷத்தை சுட்டி காண்பிச்சதுக்காக அவளிடத்துல கிருத்தஜதையோட இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த ரீதியில தான் நாம இருக்கணுமே தவிர, இது அவளுக்கு நமக்கு இப்படி நம்ம ஒரே உபகாரம் பண்ணிருக்கா, அவளுக்கு தன்யவாதம் சொல்லி பண்ணணும். அப்படி இல்லாத அவளையே வெசிண்டு போறது, அவளையே தூற்றுவது என்பது இருக்க, அது பெரிய தோஷம் என்பது இதன் மூலமாக நமக்கு தெரியுது. இங்க பகுவித வித்தியாசி விசேஷணங்கள்னால இப்போ ஹிதகரணம் இந்த இடத்துல என்னன்னா, பகுவிதத்யுபகாரான் குப்தியா துரிதம் பிரகாஷ்ய பிதததி ச சுகிருதி விஹிதாஹிதமதி என்ன பிரத்யுபகரோதி ந தத்துன்னு சொல்லியிருக்கல. சுகிருத்துக்களிடத்துல எல்லா சமயத்திலையும் திரைகாலிகமான உபகாரம்ன்றதுதான் இருக்கு. அவதான் சுகிருத்து. சுகிருத்துன்றவா யாருன்னு முதல்ல பார்க்கணும். சுகிருத்துன்றவா யாருன்னாக்கா, இந்த சமயம் மாத்திரமில்ல, எல்லா சமயத்திலையும் இன்னைக்கும் நமக்கு நல்லதையே நினைக்கிறவா, நேத்தியும் நம்மளுடைய நல்லதையே நினைக்கிறவா, நாளைக்கும் நம்மளுடைய நல்லதை நினைக்கிறவர்களாக இருக்கவா, அவ சுகிருத்து. அந்த சுகிருத்துகள் விஷயத்துலன்னு அசுகிருத்துக்கு ஒரு லட்சணம் அதுக்கு. இப்படி தெரிஞ்சுண்டு அது மூலமாக நம்மளுடைய ஒரு நல்லத்தை நாம நினைக்கிறவாளா இருக்கிறவா, அது அவதான் சுகிருத்துன்ற ஒரு புத்தியோட நாம நடந்துக்கணும். அவளிடத்துல கிருத்தஜதையோட இருக்கணும்ன்றது இங்க சொல்ற. நாமளும் அதே மாதிரி நடக்கிறதுக்கு முயற்சிக்கணும். பெருமாளும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு புத்தியை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே.